ஸ்டேட் த ரீசன் ஃபார் இந்த ஒரு இதை கொடுத்துட்டு இவன் சரிதானா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம நிரூபிக்கணும். ஓகேவா? எனக்கு காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸு என்னவா இருந்தாலும் அது ப்ளஸ்ஸாக மாறிடுவான். அப்படி மாறிட்டானா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காசு உங்களுக்கு வந்து π/6ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ட்ரோல்குள்ளே வந்து நிற்பான். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைன் வந்து இந்த -π/2லேருந்து +π/2ல இருப்பான். அதே காசை பொறுத்த வரைக்கும் -1லேருந்து +1 தான். ஆனால் உங்கள் ரேஞ்ச் வந்து 0 to π. இது எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறது. அது நீங்கள் தெளிவாக அதில் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வேகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை 0.9லையோ அதில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு அது நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போதைக்கு நான் இதை டைமில் அது காரணத்தினால நான் இதை ஸ்டேட்மெண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். சரியா? f(x) = cos inverse of x. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை தான் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து π/2ங்கிறது வந்து எனக்கு இந்த ஒரு இன்டர்வலில் கண்டிப்பாக இருப்பான். ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாக இவனை வந்து யூஸ் பண்ணலாம். சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் உங்ககிட்ட எடுத்து வர நான் விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து x = இது இஃப் அண்ட் ஒன்லி கேஸு காஸ் y இந்த இன்டர்வலில் -1லேருந்து +1குள்ளே தான் இருப்பான் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். அதே வந்து yங்கிறதுக்கான இது வந்து எதில் இருப்பான்னா π வரைக்கும் இருப்பான். நமக்கு தேவை என்னவோ இந்த 2வது ஸ்டார் போடுறோம், 3வது ஸ்டார் தான் எனக்கு தேவை. நான் அங்கே காசு சைனுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே காசுக்கு நான் இப்போ இங்கே எழுதி போடுதேன். இப்போ இதில் as no sense if mod x greater than 1 cos inverse இங்கே cos inverse இங்கே cos x is equal to x if 0 is less than or equal to x less than or equal to π the range of cos inverse of x. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நம்ம ரேஞ்ச் வந்து 0 to πக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து எக்ஸ்ன்னு எழுதிடலாம். அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் இங்கே நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி மூலிமா இங்கே சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணுறாங்க. இங்கே π/6 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருந்திருப்பான். 30 டிகிரி வந்து உங்களுக்கு இந்த ஒரு இன்ட்ரோல்குள்ளே தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருப்பான். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/4. ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்கிறது. அப்போ நெகட்டிவாக இருக்கிறத வந்து நமக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி படி நாம் வந்து அது பாசிட்டிவாக எழுதிடலாம். ஸோ காஸ் ஆஃப் காஸ் π/6. ஸோ இந்த π/6 வந்து இந்த ஒரு இன்டர்வல்குள்ளே தான் இருக்கிறதுனால π/6 ஸ்ட்ரெயிட்டாக இங்கே எக்ஸ் இருக்கிற போதெல்லாம் இங்கே எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடலாம். அதுக்கப்புறமா இஸ் பிலாங்ஸ் டு இந்த ஒரு இன்டர்வலை போட்டு எழுதி அவர் ஆன்சர் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். பட் ஆனால் நம்ம கொஷினில் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு -π/6 இங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது அது நாட் ஈக்குவல் தானே. இன்னொரு விஷயம், உங்ககிட்ட -π/6ங்கிறது வந்து உங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கானான்னு பார்க்கணும். இருக்கா? உங்களுக்கு இது எல்லாமே பாசிட்டிவ். ஏன்னா இது வந்து எப்படி இருந்திருக்குன்னா 0 to π. அப்போது நம்மக்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா -30ங்கிறது வந்து உங்களுக்கு கீழே வந்திருப்பான். ஓகேவா? இந்த இடத்துல வந்திருப்பான். ஆனால் அதுக்கான சான்சஸே இல்லை நம்ம இன்டர்வலில். ஸோ அதனால் -π/6 இஸ் நாட் பிலாங்ஸ் டு த இன்டர்வல். புரிகிறதா இல்லையா? ஸோ இதை வச்சு சொல்லிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டேன், ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் இவனும் நாட் ஈக்குவலுங்கிறது சொன்னது ஸ்டேட் தான். இந்த ரீசன் கரெக்டு தான் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி ஃபைனலாக தேர்ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினை எடுத்து
எழுதுனா முடிஞ்சு போச்சு. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சா இல்லையா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் போகிறேன். இப்போ தேர்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இஸ் cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான். இதை வந்து ஜஸ்ட்டு எழுதணும். இது ட்ரூவா, இது கரெக்டு தானா அப்படிங்கிறது வந்து ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆன்சரை வந்து கன்க்ளூட் பண்ணோம். கரெக்டு தானா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம தான் சொல்லி நான் இந்த பையனை வந்து முடிச்சு வைக்கணும். ஓகேவா? முடிச்சு வச்சுருவோமா? இது மூலிமா இது கரெக்டாக சரியா அப்படிங்கிறது வந்து நம்ம தான் செக் பண்ண போகிறோமா. இப்போது நம்ம வந்து காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு நான் பேசிட்டேன். இது காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை வந்து எப்படி எழுதுறான்னா காஸ் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான் அப்படிங்கிறது வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டேன். இங்கே வந்து காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு அப்படிங்கிறது வந்து உண்மைதானா அப்படிங்கிறது வந்து நான் சொல்லணும். அது சொல்கிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் இதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு சும்மா இல்லாமல் இங்கே காசால் போத் சைடு வந்து மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி மல்டிபிள் பண்ணுறதுனால மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு நான் இப்படி எழுதுவேன். என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் பை காஸ் அப்படின்னு சொல்லிட்டு போத் சைடு நான் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போது இங்கே இருக்க நெகட்டிவ் வந்து இந்த பக்கம் வந்துடுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி எழுதிடுவேன். எழுதுனதை இப்போது இன்னொரு விஷயத்த இது பண்ண போகிறேன். இப்படி எழுதுனதை வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து எப்போ வந்து காஸ் வந்து மைனஸ் எக்ஸ் எடுப்பான் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக், இது கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் கொஞ்சம் தெரிஞ்சதுனால இந்த கொஷினை வந்து நம்ம போட முடியும். ஓகேவா? ஸோ அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா வந்து எப்படி எழுதலாம். எனக்கு காஸ் இன்வர்ஸுக்கு வந்து இது டேரெக்டாக இப்படி எழுதிட முடியாது. ஆனால் நார்மல் காஸ் ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி எழுதலாம். இது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸில் கூட நான் இந்த மாதிரி உள்ள இது சொல்லியிருப்பேன். நெகட்டிவில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு மைனஸில் எழுதணும் அப்படிங்கிறத வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் மூலியமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா இது வந்து டீட்டா மைனஸ்னால் அப்போ இது எந்த இடத்துல இருந்திருப்பானா ஆல் சில்வரு. அப்போது டீட்டாவில் வந்து குறைச்சலாக இருக்குது. அப்போ இது சைன், அதாவது ரெண்டாவது குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ ரெண்டாவது குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அப்போ நெகட்டிவ் தான் வருவான் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அப்படி சொல்லியிருப்பேன். இங்கே இது தியரியாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போது இது இப்போ ப்ரூவ் பண்ணுறதுனால நான் இதை வந்து இந்த மாதிரி கொண்டு வரேன். ஸோ மைனஸ் காஸ் டீட்டா, இங்கே டீட்டா இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நான் ஒய் போட போகிறேன். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் காசு பை மைனஸு அதுக்கப்புறமா ஒய்ன்னு சொல்லிட்டு எழுதுவேன். இப்போது இங்கே இருக்க நெகட்டிவாக இருந்தது வந்து பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டேன். இப்போ காசை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு எழுதுவேன். இப்போது அதுக்கப்புறமா ஒய்க்கு பதிலாக, ஏன்னா நான் ஒய் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், லெட் ஒய்ன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு இதை எடுத்துகிட்டு வந்தேன். இனி இதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இப்போ நான் இங்கேருந்து இதை இங்கே கொண்டு போயிட்டேன்னா அப்போது உங்களுக்கு வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இது மூலியமாக பை யூஸிங் த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. இது தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல வந்து நகர்த்த முடியும், இல்லைன்னா இந்த கொஷின் நகராது. ஓகேவா? இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் கிராதகம் தான். அதை வந்து நான் இப்படி சொல்லி கொடுத்ததை இங்கே நீங்கள் தியரியாக வச்சு எழுதி இங்கே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். புரிகிறதா இது? இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா சைனுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ காசுக்கு பார்க்க போகிறீங்க. ஓகேவா? இது வந்து பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறது தான் நம்ம போட போகிறோம். ஓகே, இது வந்து நான் பை பை 2, இது பாசிட்டிவ் தான்.
அப்போ எப்போ வந்து காசு வந்து π/2 எடுப்பான் அப்படிங்கிறத வந்து நான் சொன்னாலே முடிஞ்சு போச்சு. சொன்னால் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படிங்கிறது எடுப்பான் அப்படிங்கிறது நான் இப்படியே சொல்லலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எனக்கு வந்து π/3 வந்து எனக்கு வந்து 1/2 எடுப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இது வந்து எனக்கு பாசிட்டிவ்ங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. π/3 இஸ் பிலாங்ஸ் டு இந்த பர்டிகுலர் இன்டர்வல்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸாக இது முடிஞ்சிருச்சு. இதான் என்னோடய பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுவேன். இதான் என்னோடய ரேஞ்சு, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு, அதாவது இந்த வேல்யூக்கு இதான் என்னோடய ரேடியண்ட்டு அப்படிங்கிறத வந்து ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். புரியுதா இது? என்ன சொன்னால் வந்தேன் புரியுதா? இங்கே பாசிட்டிவாக இருக்கனால ஓகே, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே பண்ண இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகேவா இல்லையா? இது வந்து நான் சொல்லி கொடுத்ததை வச்சு இது பண்ணது. இதே வந்து நான் மேக்ஸ் ஃபார்முலாவில் ஒரு சில ப்ரொஃபஸரோ இல்லை டீச்சருங்களோ நான் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், இதெல்லாம் நார்மலாகவே ஏற்று தான் ஆகணும் ப்ராப்பர்ட்டி படி, நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போடுவேன் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒய் இங்கே காஸ் இன்வர்ஸால் போத் சைடு மல்டிபிள் பண்ணால் காசு ஒய் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1/2ன்னு எடுப்போம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு அதான் காசு. இந்த இடத்துல வந்து எப்போ வந்து 1/2 எடுப்பான் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ காசு π/3 போது உங்களுக்கு 1 எடுப்பான். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு π/3. அப்போ இது வந்து பிலாங்ஸ் டு 0 to π/3 இப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அது உங்களுக்கு இது பண்ணாலும் கரெக்டு தான், இது பண்ணாலும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுவேன், அந்த மாதிரி டீச்சருங்களுக்கு பண்ணுறனாலும் இப்படி பண்ணுங்கள். ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அவர் பிரின்சிபல் வேல்யூஸ் இவன் தான். ஓகேவா? ஆளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும், இல்லைனா நமக்கு மார்க் வராது. சரியா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இப்போ 5வது கொஷினு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு கொஷினை கொடுத்துருக்கான். என்ன கொஷின்னா 2 into cos inverse of 1/2 ப்ளஸ் சைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது வந்து இதுவும் பாசிட்டிவில் இருக்குது, இதுவும் பாசிட்டிவ் இருக்குது, அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எப்போ வந்து காஸ் 1/2 எடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/2 எப்போ வந்து சொன்னால் ஆன்சர் டக்குன்னு போட்டு முடிச்சிடுவேன். π/3 சரி, அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், இவனை பொறுத்த வரைக்கும் -90லேருந்து +90க்குள்ளே இருந்தால் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டு போயிடலாம். இவனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to πக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் கண்டிப்பாக இருப்பான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தோன்னா இந்த 2ங்கிறது வந்து இவனுக்கு மட்டும் தான் சொந்தம், நான் மொத்தமாக போட்டுட்டேன் ஒரு அவசரத்தில். ஸோ 2π/3 ப்ளஸ் π/6ன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ இங்கே வந்து இது 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு 4π ப்ளஸ் π/6ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். ஓவராலாக 5π/6 இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஓகேவாம்மா? ஓகே. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது, இங்கே நெகட்டிவில் இருக்குது. நமக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பண்ண போகிறீங்க? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எப்போ வந்து -1 எடுக்கும், சைன் வந்து எப்போ -1 எடுக்கும் அப்படிங்கிறது வந்து இப்படி கூட யோசிக்கலாம். சைன் ஆஃப் -x எஸ் மைனஸ் சைன் x அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடி, மைனஸை வெளியே தூக்கி போட்டுக்கலாம். என்ன சைன் எப்போ உனக்கு 1 எடுக்கும் அப்படி யோசி. சரியா? 5/3 தென் இப்போ இங்கே இருக்கிறது வந்து வெளியே போயிடலாம். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/2 தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு இந்த π/2 இஸ் பிலாங்ஸ் டு உங்களுக்கு வந்து எதுக்குள்ளே இருந்திருப்பான்னா 0 to πக்குள்ளே தான் இருந்திருப்பான். ஸோ இவன் வந்து π/2வும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிலாங்ஸ் டு -90லேருந்து +90க்குள்ளே தான் இருந்திருப்பான். ஸோ நோ வரி அபவுட் இட். இங்கே பார்த்தீங்கன்னா π/3 மைனஸு இங்கே π/2 சொல்லிட்டு அப்படி எழுத போகிறீங்க. ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேட். இங்கே வந்து எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும்.
ஸோ 2π minus 3π உங்களுக்கு வந்து -π/6. It's the final answer. Did you got the answer? புரிஞ்சா இது? தேர்டு கொஷனை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இது பண்ணுறேன், ஓகேவா? இது நம்ம அப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா காம்போசிஷன் ஃபங்க்ஷனு. இது ஏ எடுத்துக்கிறேன், இது பி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து இது ஏஏ, இது வந்து பிஏ, ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் உங்களுக்கு? cos a + b அப்படிங்கிறது வந்து cos a cos b மைனஸ் sin a sin b அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் அதை எடுத்து போட்டு கொண்டு வந்தால் நம்மளுடைய வேலைகள் முடிந்தது. அதாவது cos a + cos b அப்படிங்கிறது வந்து இது தேர்டு கொஷனுக்கு என்ன பண்ண போகிறோன்னா cos a + cos b னா cos a cos b மைனஸ் sin a sin b அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதலாம். ஸோ நமக்கு இங்கே ஏஆ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து π/7 அண்டு பிஆர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு π/17 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஜஸ்ட்டு இதை சம் பண்ணுங்கள். சம் பண்ணனா cos ஆஃப் π/7 ப்ளஸ் π/17 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. நமக்கு டினாமினேட்டர் என்னவோ கொஞ்சம் பெருசு தான்ப்பா. அப்போது 17 × 7 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49. அப்போது 4 11 119 வந்திருக்கும். ஸோ டினாமினேட்டர் 119னா அப்போது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போது 17 + 7 உங்களுக்கு வந்து 24 கிடைக்கும். 24π காசில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சோம். இதை வந்து டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பாருங்கள், அது வந்து முடியுமா முடியாதான்ட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து காஸ் இன்வெர்ஸுங்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷனை முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வெளியே இருக்கிறவனா போடணும். இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்கான், பிரச்சனை கிடையாது, ஓகேவா? அப்போது காஸ் இன்வெர்ஸு இங்கே உள்ளே போட்டுக்கிட்டேன். இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24π / 19 அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் இன்டர்வல் 0 to πக்குள்ளே இருந்துச்சுன்னா இது அப்படியே இப்படியே நம்ம எழுதிடலாம். இல்லைனா ஜோ தான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து எடுத்து போட்டால் 119 சொல்லிட்டு வருது. இதை எதாவது டிவைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து எனக்கு வந்து டெசிமலில் தான் வரும்னு நினைக்கிறேன். டெசிமலில் வரதுனால இந்த ஒரு இன்டர்வல்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் எனக்கு 24π / 119 அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எனக்கு டெசிமலில் தான் வரும், ஓகேவா?